டுடேஸ் டாபிக் இனி டாபிக் என்னென்னா ட்ரிபிள் டி டயக்ராம். ஸோ ட்ரிபிள் டி டயக்ராமோட அப்ரிவேஷன் முதல்ல என்னென்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டி டைம் ரெப்ரசன்ட் பண்ணுது, செகண்ட் டி டெம்பரேச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதே மாதிரி தேர்ட் டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டைம், டெம்பரேச்சர் அண்டு ட்ரான்சிஷன் இது மூணுத்தோடைய ப்ராப்பர்ட்டியும் கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய டயக்ராம் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் டி டயக்ராம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எங்கே அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான அயன் கார்பன் டயக்ராமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எஸ், த ட்ரிபிள் டி டயக்ராம் இஸ் ப்ரெசென்டட் இன் அயன் கார்பன் ஈக்விலிபிரியம் டயக்ராம். இந்த ட்ரிபிள் டி டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, சி கர்வ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் டி டயக்ராம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் ரியாக்ஷன் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு ட்ரிபிள் டி டயக்ராம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியலனா நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கிரைன் சைஸை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஸோ ஃபைன் கிரைன் சைஸ் அண்ட் கோர்ஸ் கிரைன் சைஸ் இது ரெண்டை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனலாக டக்டிலிட்டி அப்படின்னா என்ன, பிரிட்டில்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டக்டிலிட்டி அப்படின்னா என்னென்னா அதோடைய ஹார்ட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது பிரிட்டில்னஸ்னால் அதோடைய ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரிபிள் டி டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ வாங்க ட்ரிபிள் டி டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரிபிள் டி டயக்ராம் இது வரைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெக்னிக்கல் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ட்ரிபிள் டி டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஒய் ஆக்சிஸ் டெம்பரேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதில் நம்ம -50 800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரைஞ்சிக்கலாம். அதில் 720 டிகிரி செல்சியஸ்க்கு நேராக ஒரு லைன் ட்ராப் பண்ணலாம். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கு என்ன ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்னா, ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது டெம்பரேச்சருக்கு பேரலாக ஒரு லைன் நம்ம வரையலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த ஹார்ட்னஸ் வேல்யூ 15, 30, 45, 55 டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே அப் டு டவுன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டைமை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த டைம் வேல்யூ 100, 1000 அப்படின்னு ரெப்ரசென்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்துருச்சு, டெம்பரேச்சர் வந்துருச்சு, ட்ரான்சிஷன் அதாவது ஹார்ட்னஸ், ஸோ 3 டீயும் வந்ததுனால இதுதான் ட்ரிபிள் டி டயக்ராமுடைய பேசிக். இந்த ட்ரிபிள் டி டயக்ராமில் நம்ம எதை அனலைஸ் பண்ண போகிறோன்னா யூடெக்டாய்ட் ஸ்டீலை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூடெக்டாய்ட் ஸ்டீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்டினைட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஹீட்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் மூலயமா நம்ம இதை ஆஸ்டினைட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை கூல் பண்ண வேண்டி இருக்கும். அப்படி கூல் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோன்னா நமக்கு 2 வகையான கூலிங் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லோ கூலிங், இன்னொன்று ஃபாஸ்ட் கூலிங். நம்ம 800 டிகிரி செல்சியஸ்லேருந்து 700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் கூலிங் பண்ணுறோம். அப்புறம் 700க்கு அப்புறம் நம்ம ஸ்லோ கூலிங் பண்ணுறோம். இதை நம்ம கூலிங் ப்ராசஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கூலிங் ப்ராசஸ் 1ல் நமக்கு என்ன கிடைக்கும்னா கோர்ஸ் பியர்லைட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ அடுத்தது இன்னொரு வாட்டி கூல் பண்ணலாம். இன்னொரு வாட்டி கூல் பண்ணுறப்ப 800 டிகிரி செல்சியஸில் இருந்து 600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட் கூலிங் பண்ணுறோம், அதாவது குவென்ச்சிங் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்லோ கூலிங் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கூலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் ப்ராசஸ் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கூலிங் ப்ராசஸ் 2ல் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஃபைன் பியர்லைட் கிடைக்கும். ஸோ கூலிங் ப்ராசஸ் 1ல் கோர்ஸ் பியர்லைட், கூலிங் ப்ராசஸ் 2ல் ஃபைன் பியர்லைட். ஸோ இந்த கோர்ஸ் பியர்லைட்டுக்கும் ஃபைன் பியர்லைட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபைன் பியர்லைட்டில் ஹார்ட்னஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும், அதாவது இன்க்ரீஸிங் தி ஹார்ட்னஸ் வேல்யூ. அதே மாதிரி கோர்ஸ் பியர்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஹார்ட்னஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபைன் பியர்லைட் இது பிரிட்டைல் மெட்டீரியல் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே கோர்ஸ் பியர்லைட் வந்து பார்த்திங்கன்னா டக்டைல் மெட்டீரியலை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? இதே மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்து அதோடைய ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். அது என்னென்னா 600 to 400 டிகிரி செல்சியஸில் நம்ம கூல் பண்ணோன்னா நமக்கு அப்பர் பைனைட் கிடைக்கும்.
அது 400 to 300 டிகிரி செல்சியஸில் கூல் பண்ணால் நமக்கு லோயர் பை நைட் கிடைக்கும். ஸோ இது மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்து டைமை பொறுத்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுனால தான் இதை ட்ரிபிள்-T டயக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை நைட் அப்படின்னா என்னென்னா ஐசோதெர்மல் கூலிங், அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கூல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐசோதெர்மல் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஐசோதெர்மலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ நான் வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரிபிள்-T டயக்ராமுடைய ஒரு பேசிக்கான விஷயங்கள். இதிலேருந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு MCQ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 10% இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டெக்னிக்கல் கான்செப்டோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.